Hi guys, welcome to Smart Tech Service. நீ நம்ம சேனல் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா போக்கோ X3 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கரோ ரிங்கரோ ஒர்க் ஆகல. இது எப்படி ரெடி பண்ண போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அந்த மொபைலில் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மொபைல் ஓப்பன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகலை. நம்ம இதுக்கு மேலே எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசி சுற்றி இருக்கிற குளூ வந்து நம்ம கட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷார்ப்பான நைஃப் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ப்ளோயில் வந்து ஹீட் டெம்பரேச்சர், அதாவது மீடியமான ஹீட் டெம்பரேச்சர் வச்சு குளூ கட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு குளூவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். குளூ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசி ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற அந்த குளூ ஐசி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றியுமே குளூ இருக்கும். கொஞ்சம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா குளூ எல்லாமே ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஐசி ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் சர்வீஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. நீங்களும் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுன்னா புக்கிங் செக்ஷனில் புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேசிக் லெவல். நீங்கள் ஒரு ஷாப் வந்து புதுசாக தொடங்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் கற்றுக்கணுன்னாலும் நம்ம இன்ஸ்டியூட் கற்றுக்கலாம். இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஒரு ஐசி லெவல் வந்து நான் வந்து மொபைல் சர்வீஸ் நான் பண்ணணும், பேசிக்காக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒரு ஐசி வந்து கழட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு வந்து கோர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த செக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவான போர்டு மூலிமா, அதாவது உங்களுக்கு லைவ் போர்டு மூலிமா உங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிக்கல் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத தெளிவாக நாங்களுக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த குழுவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம போகிற கண்டென்ட்டு நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிலுமே சேஞ்ச் பண்ணி நான் குளூவை கட் பண்ணுறேன். கொஞ்சம் மைன்யூட்டான ஒர்க்கு தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. நாம் வந்து இந்த மொபைல் வந்து நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைலு. அதாவது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணி நம்ம இந்த மொபைல் ரெடி பண்ணுறோமோ, பட் மொபைல் வந்து அந்த கம்பெனி ரெடி ஆகலனாலும் நம்ம வந்து ஆன் கண்டிஷன் இந்த மொபைல் கொண்டு போகணும். அந்த கான்செப்டோடு தான் இந்த ஒர்க் கொண்டுட்டு போகிறோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுவுமே ஒர்க்கு பண்ணும்போது ஹேண்ட் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்க வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க வந்து இது கை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணும்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா நம்ம லைவான மொபைலுங்கும் போது நம்ம எவ்வளோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணுமோ அவ்வளோக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து குளூ கட் பண்ணதப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஐசி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்தா இந்த ப்ளக் பேஸ்ட் வந்து ஐசி வந்து ஓப்பன் ஆகும்போது உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுல்லாக ட்ராக் எதுவும் மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ப்ளோயரை வச்சு நான் வந்து அந்த ஐசி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறேன். அதுவும் கண்ணை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும்போது எல்லா பால்ஸுமே மெல்ட் ஆகும். அப்போ மெல்ட் ஆகும்போது நம்ம வந்து அந்த பிளேடை வச்சு ஓப்பன் பண்ணும்போது ஐசி வந்து ஈவனாக ஓப்பன் ஆகும். ஐசி ஓப்பன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எஸ்எம்டி ப்ளோயரை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பால்ஸுமே மெல்ட் ஆகும்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசி வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சுற்றி ஐசி வந்து மெல்ட் ஆகாமல் ஒரு பால்ஸ் 2 பால்ஸு பர்டிகுலர் ஒரு 5 பால்ஸ் மெல்ட் ஆகாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணினா சடனாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக ஓப்பன் ஆகும். என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ட்ராக்ஸ், அதாவது ஐசிலையோ இல்லை மதர் போர்ட்லேயே வர ட்ராக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரெடி பண்ணுறதுக்கு. பட் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா எல்லா பால்ஸுமே மெல்ட் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் எஸ்எம்டி கன்னை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது பிளேடை வச்சு நம்ம கரெக்டாக ஐசி வந்து ஓப்பனும். ஸோ வந்திங்கன்னா ஐசி கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசிலே குளூ நிறையா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மதர் போர்டில் குளூ கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்ஸை நான் வச்சுட்டேன். நான் வந்து சால்டிங் டிப் பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற லெட்டை வந்து ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக நான் வச்சுக்க போகிறேன். அப்போ ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆங்கிலுமே ஒரு பால்ஸ் விடாமல் எல்லா பால்ஸுமே நம்ம டிப் பாயிண்டில் வச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே விற்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐசி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து குளூவை கட் பண்ண போகிறேன். எஸ்எம்டி ப்ளோயில் வந்து குளூ கட் பண்ணுற அளவுக்கு ஹீட் டெம்பரேச்சர் வச்சுட்டு, ஹீட் நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு பேசிக்காக வச்சாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளூ கட்டரில் வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளூ வந்து பர்ஃபெக்டாக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறமே இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க, கூட இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணியாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணுங்கள். ஐசியில் சின்னதாக ஒரு டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீபால் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக ஒர்க்கு வந்து கொண்டு போக முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே பொறுமையாக மெயின் விட்டு எல்லா இருக்கிற குழுவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஐசியில் இருக்கிற மேலே அந்த க்ளூ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரெஷ் வச்சு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டு லிக்விட் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கிரே அவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டாக 1-2 பால் கிரே அவுட்னா க்ளீன் பண்ணிவிட்டு ரீபால் செக்ஷன் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசியை வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஐசியோட சென்சில்ஸை வந்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிபிடியை அப்ளை பண்ண போகிறோம். பிபிடி அப்ளை பண்ணும்போது எல்லா பால்ஸும் ஈவனண்டாக டைட்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் எல்லா பால்ஸுமே ஒரே ஈவனண்டாக நம்ம பால்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி அதனால் கிடைச்சதுனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் மதர் போர்டு வாங்கும்போது நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் தெளிவாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்க போகிறேன். அந்த கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ப்ளோயில் ஹீட் டெம்பரேச்சர் மீடியமாக வச்சுட்டு நம்ம வந்து எல்லா பால்ஸுமே ஈவனாக மெல்ட் ஆகிற மாரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவில் தெளிவாகவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பால்ஸும் எப்படி மெல்ட் ஆகி அந்த ஐசியில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஒவ்வொரு பால்ஸுமே அழகாக மெல்ட் ஆகுது. இதுமாரி மெல்ட் ஆகி ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க்கை வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக எடுத்து பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸோட வியூ உங்களுக்கு ஃபோட்டோ ஃபுட்டேஜாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டை கொண்டு போயிட்டு நம்ம ப்ளக் பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். ப்ளக் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரே ஈவனண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பால்ஸ்லையுமே நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து எல்லா பால்ஸும் மெல்ட் ஆகி பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து உங்காரும் ஐசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏதோ அப்டேட் வேணால் வீடியோ ஒன்று நான் கொடுத்து தான் இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. மொபைல் சார்ந்த நம்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்டி ப்ளோயரை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொட்டேட் பண்ணுறது எப்பயுமே நிறுத்தக்கூடாது அந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசி வந்து கரெக்டாக அந்த ஆங்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஏரோ மார்க்கில் வந்து நீங்கள் கரெக்டாக ஐசி வந்து வச்சிங்களா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஐசி ஃபிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கூட நவுத்தி வைக்கக்கூடாது. கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ஐசி வந்து அந்த இதில் பொசிஷனில் வச்சு தான் நம்ம வந்து எஸ்எம்டியை வந்து கொண்டு போய் ஹீட்டே காட்டணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். அந்த ஐசி வந்து மெல்ட் ஆகி அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசி ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி ஸ்ட்ரிப்பு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பவர் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆகிடுச்சு. நம்ம பழைய கண்டிஷன் கொண்டு வந்தாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து இது கரெக்டாக ப்ராசஸ் தான் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிங்கர் செக்ஷனில் போய் நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு டைமு. சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வருது. ஸோ இதேமாதிரி கண்டென்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.